வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு என்ன மாதிரி பார்ப்போம். அதுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ முடியல, வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அடைஞ்சு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, தலைப்பு என்ன போட்டிருந்தோம்னா, மேல் நோக்கி முடிய வாய்ப்பு அப்படின்னு போட்டிருந்தோம். மேல் நோக்கி செல்லவே வாய்ப்புன்னு தலைப்பு போட்டிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு டவுன், அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை இறங்கி நம்ம 20,050 அப்படிங்கிற இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல மார்க்கெட் மேல் நோக்கி இந்த இடத்துல பிரேக் ஆகி மேலே போக மாதிரி தான் நான் கொடுத்துருந்தேன். என்னோடய எதிர்பார்ப்பு நேற்று சொன்ன வீடியோவில் வந்து நம்ம கிளியராக நம்ம சொன்னபடி அடைஞ்சான்னு பார்த்தோம்னா இல்லை. காரணம் பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் நான் கோட்டை விட்டேன், அதில் வந்து கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். அதனால தான் நான் அந்த எதிர்பார்த்த மூவ்மெண்ட்ஸ் இந்த இடத்துல இன்றைக்கி இல்லை. ஆனால் பேங்க் நிஃப்டி மட்டும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நம்ம எதிர்பார்த்த ஆல் டைம் ஹையே இன்றைக்கி ரீச் ஆகிருக்கும் மார்க்கெட். நாளைய பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி சப்போர்ட் இருந்துச்சுன்னா நிச்சயம் ஆல் டைம் ஹையை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. நான் பேங்க் நிஃப்டி என்ன சொல்லி அடைஞ்சு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ இது பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி ஒரு சேனல் போட்டிருந்தோம், இந்த பிளாக் கலர் சேனல் தெரியும் உங்களுக்கு. இந்த சேனலுக்குள்ளே மார்க்கெட் இறங்கினாலே தான் ஸ்டாப் லாஸ் லைன் மாதிரி சொல்லியிருந்தேன். இதுக்குள்ளே இறங்கினாலே மார்க்கெட் வந்து வீக் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். இங்கே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கணும். ஆனால் இப்போ இந்த இடத்துல காலையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 மணி போல் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிற செட்டப்லாம் கிளியராக தெரிஞ்சுது. இதுலேருந்து மேலே போகணும் எதிர்பார்த்தா ஆனால் போகலை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டே கேண்டில் பதில் பார்த்தோம்னா 44,710 அப்படிங்கிறது வந்து டபுள் டாப் ஏரியா. அதை நான் நேற்று கொஞ்சம் கொட்டை விட்டேன், அதுதான் இன்றைக்கி மிஸ்டேக். இந்த இடங்கிறது வந்து இந்த மார்க்கெட்டோட டபுள் டாப். இந்த இடத்துல இறங்கியிருக்கு. இந்த டாப்பில் போய் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துக்கு கிளியராக அந்த இடத்த நான் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டதுனால மார்க்கெட்டை பொறுத்த அந்த இடத்த தொட்டுட்டு மார்க்கெட் திருப்பி இறங்கினால தான் நீங்கள் நிஃப்டியால் பெருசாக மூவ் ஆக முடியல. பேங்க் நிஃப்டியை நம்ம இது சொன்ன மாதிரி அந்த இடத்த ரீச் பண்ண முடியல. பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம கணிச்சது தப்பு. ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி இருக்குது வாய்ப்புன்னு பார்ப்போம். நிஃப்டிலேருந்து இப்போ வழக்கமாக நம்ம எல்லா ட்ராயிங் டூல் ரிமூவ் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ டே கேண்டில் வியூ வச்சுருக்கேன். நம்ம டே கேண்டில் கொடுத்துருக்க தலைப்படி கரெக்டு தான். மேல் நோக்கி செல்லே வாய்ப்பான மேலே சென்றுட்டு, ஆனால் நம்ம என்னோட எதிர்பார்ப்பு வந்து ஆக்சுவலாக ஆல் டைம் ஹை இன்றைக்கி ரீச் ஆகிடுங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கி வந்து மந்த்லி எக்ஸ்பெரி, அப்போ செல்லர்ஸோட கண்ட்ரோல்ஸ் இருக்கும். அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அதுவும் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி எக்ஸ்பெரி நாளில் பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குங்க மாதிரி சொல்லியிருந்தோம். சரி, ஓகே. நாளைக்கு என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு பார்ப்போம். நம்ம வழக்கமாக போகிற டே ஹை லோவில் 2 ப்ளூ கலர் லைன் போட்டேன். இன்றைக்கி ஹைன்னு பார்த்தோம்னா 20,158, லோன்னு பார்த்தோம்னா 20,015. ஆல் டைம் ஹைன்னு பார்த்தோம்னா 20,222. இன்னும் ஆல் டைம் ஹை ரீச் பண்ணுறதுக்கு வெறும் 90 பாயிண்ட் தான். அது நாளைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருச்சுன்னா நம்மளால் சப்போர்ட் ஈஸியாக எடுக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதுக்குள்ளே சுற்றி இருக்கப்போ நம்மளால் ஈஸியாக சப்போர்ட் ஈஸியாக எடுக்க முடியும். இந்தமாரி ஒரு புல்லிஸ் கொடுக்குறப்ப நம்ம டே கேண்டில் வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ டே கேண்டில் வச்சு எடுப்போம். நேற்றோட ஹை எடுத்துப்போம். நான் கிரீன் கலர் மாற்றிக்கிறேன். இது ஒரு சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா 20,104. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 20,050. இப்போ டே கேண்டில் ஒரு ட்ரெண்ட் லைன் மட்டும் போடுவோம். இப்போ ஒருவேளை மார்க்கெட் இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணால் இந்த ட்ரெண்ட் லைன் தொடர வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 20,222 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 24,050 அது நாளைக்கே முடியும்லாம் சொல்ல. இந்த இடத்துல ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். 20,500ங்கிறத வரைக்கும் தொடரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். சரி, 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ 15 மினிட்ஸ் செட்டப் படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நான் ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறேன். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இல்லை. இதுக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்குது. இறங்கினாலும் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மார்க்கெட் மேலே போயிடணும். அப்படி போகாத பட்சத்தில் இது பிரேக் பண்ணால் டேயோட லோ 20,015லேருந்து மார்க்கெட் திரும்பி சப்போர்ட் எடுத்து மேலே போக வாய்ப்பு இருக்கணும். இந்த சப்போர்ட்டும் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா அந்த 19,916 இந்த கேப் ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். ஏன் இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு மார்க்கெட் திருப்பி மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன்னா, இப்போ டே கேண்டில் வச்சோம்னா அதில் ஒரு சேனல் பேட்டர்ன் இருக்குது. இப்போ இந்த டே கேண்டில் வியூவில் பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு இதில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் இந்த சேனல் உள்ள மார்க்கெட் இருக்குது. இப்போ இந்த சேனலில் பிரேக் பண்ணல, நேற்றும் பிரேக் பண்ணல, இன்றைக்கும் பிரேக் பண்ணல. அதாவது நேற்று இதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பேன். இது 2 டைப் சேனல் எடுத்துக்கலாம். இந்த இடம் ஃபேக் பிரேக்கோட எடுத்துட்டாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஆல் டைம் ஹையை தொடர்றது வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த இடம் ஃபேக் பிரேக் எடுத்துக்காமல் இது ஒரு சேனலாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மார்க்கெட்டை பார்த்து இந்த சேனலில் பிரேக் பண்ணால் மேலே போக வாய்ப்புங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் இந்த சேனலை பிரேக் பண்ணல, ஆனால் நாளைக்கு பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டி சப்போர்ட் இருந்துச்சுன்னா.
நாளைக்கு மூமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஒருவேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இந்த ஸ்டாப் லாஸ் லைனில் ரீடெஸ்ட் எடுத்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி இந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இல்லை மார்க்கெட் வந்து ஒருவேளை கேப் அப்லேயே இருந்துச்சுன்னா ஆல் டைம் ஹைலேருந்து கேப் அப் இருந்தால் தான் சிரமம். ஒருவேளை இந்த இடத்துல இந்தமாதிரி இடங்களில் கேப் அப் இருந்தால் உடனே செல்லிங் தான் வர வாய்ப்பு இருக்கும். அந்த கேப் அப் இல்லாமல் இருக்கணும். ஃப்ளாட்டாக இருந்தால் மார்க்கெட் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் லைனில் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைக்கு மேலேயோ இல்லை இந்த பக்கத்து இந்த நியராக ஒருவேளை கேப் அப் இருந்தால் தொட்டு மார்க்கெட் வந்து இறங்கி இந்த இடம் அப்போ தான் டேஞ்சர். இது பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபாலாக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து நம்ம டே ஆல் டைம் ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு திருப்பி இறங்கி மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்க்குற சேனல் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அது நாளைக்கு இவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இல்லை. நாளைய பொறுத்தளவுக்கு என்ன ஆல் டைம் ஹையை தொட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 19,200 அப்படிங்கிற அளவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பழையபடி எல்லாம் திரும்ப பண்ணிவிடுவோம். இன்றைக்கி நம்மளை வந்து சொதப்புனது இந்த பேங்க் நிஃப்டி அண்ணன் தான். ஸோ அடுத்து என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு பார்ப்போம். அவரை மார்க்கெட்டை பொறுத்தவரை பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை டபுள் டாப்பில் இருந்தாலும் மார்க்கெட் வந்து பெரிய செல்லிங்லாம் கிடையாது. நேற்று ஒரு பெரிய புல்லிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன சர்க்கிள் அவ்வளோதான் ஒழிஞ்சு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பேரிஸ்ங்கிற செட்டப்பு இதில் இல்லை. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து மந்த்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால செல்லோட கண்ட்ரோல். ஆக்சுவலாக நாளைய பொறுத்தளவுக்கு நாளைக்கு ஒரு கேப் அப்போ இல்லை பெரிய ஏற்றம் இருக்க தான் வாய்ப்பு. இப்போ வழக்கமாக நம்ம டே ஹைக்கு லோக்கும் புளுக்கு லைன் போட்டிருக்கேன். ஹைன்னு பார்த்தோம்னா 44,764, லோன்னு பார்த்தோம்னா 44,254. கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் மூமெண்ட்ஸ் இந்த இடத்துல இருந்திருக்கு. 200 to 700. ஓகே, பட் இப்போ இந்த டே கைண்டில் ஒரு சேனல் போட்டிருக்கேன். இந்த நேற்று இந்த சேனல் நம்ம போட்டிருந்தோம். இப்போ இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு இந்த டே ஹையை பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கும். பிரேக் பண்ணி இந்த சேனலில் தொட்டு இந்த சேனல்லேருந்து கூட ரிவர்ஸில் வர வாய்ப்பு இருக்கும் ஒழிஞ்சு இதுக்கிடையில் ரிவர்ஸ் வரது வாய்ப்பு கம்மியாக தான் எனக்கு தெரியுது. பார்த்தீங்கன்னா 44,980 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ இந்த இடம் ரவுண்ட் ஃபிகராகவும் இருக்குது. இந்த நம்மளோட சேனலும் அந்த இடத்துல வருது. இப்போ இந்த இடத்துல வேணால் வந்து ரிவர்ஸில் வர வாய்ப்பு இருக்கும் ஒழிஞ்சு ஒருவேளை இது ஒரு மறுநாள் நாளைக்கு வந்து இந்த சேனல்கிட்ட நெருக்கி முடிச்சுட்டு மறுநாள் கேப் அப் கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் புல்லிஸ் போக தான் வாய்ப்பாக இருக்கும். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கிளியராக மார்க்கெட் மேலே போக செட்டப் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிறைய இடைஞ்சல் தடங்கள்லாம் இதில் இருக்குது. சரி, ஓகே, 15 மினிட்ஸ் நாளைக்கு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். இப்போ 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு கிளியராக என்னால் சொல்ல தெரியல. ஒரு வேளை இறங்கினா அந்த 44,150 வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்கும். இல்லைனா இந்த லொக்கேஷனில் ஒரு சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த 44,150 பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. 43,950 சொல்லிட்டு அதில் ஒரு சப்போர்ட் வரைஞ்சிரும். அந்த 43,960 அப்படிங்கிற இடத்துல மார்க்கெட் திருப்பி இங்கேருந்து டைரெக்ஷன் பண்ணி மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒன்று ரிவர்சல் பாயிண்ட்னு பார்த்தோன்னா 44,254 டேயோட லோ, இதுலேருந்து ரிவர்சலுக்கு மேலே வாய்ப்பு இருக்கும். அதையும் இறங்கினா 44,150 மேலே நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அதையும் பிரேக் பண்ணால் 43,960 இதில் பிரேக் பண்ணால் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த ஜோன்லாம் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை விட்டு இறங்கினா இந்த சேனல் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டேவோட ஹை, அதாவது டே ஹைக்கு மேலே கேப் அப் இருந்தால் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறது அதிக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை ஒரு கேப் அப் இருந்து நம்ம டேவோட ஹை நியராக அந்த இடத்துல ஓப்பன் ஆனால் மார்க்கெட் மறுபடியும் செல்லிங் வந்துட்டு நம்ம போட்டிருக்க அந்த 44,420 இதில் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தவரை 44,400 to 250 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். 150 பிரேக் பண்ண இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். 44,000 இன்றைக்கி டே ஹையை பிரேக் பண்ண மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், ஆனால் பேங்க் நிஃப்டி சப்போர்ட்டை பொறுத்து தான் நிஃப்டி நாளைக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டியோட கிளியரான செட்டப் என்னால் சொல்ல தெரில. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.